அண்மைச் செய்தி சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமி தரிசனத்திற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமி தரிசனத்திற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் அலைமோதி வருகிறார்கள். சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அண்மைச் செய்திகள் பார்த்து வருகிறோம். 100 ரூபாய் தரிசனம், பொது தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசனங்கள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைகிறார். வணக்கம் முத்துமோகன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று சித்திரை மாத பௌர்ணமியை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதன் காரணமாக சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக புகழ்பெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலாகும். இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். அதுபோக விசேஷ நாட்களில் கூடுதலாக பக்தர்கள் அதிக அளவு வந்து தரிசனம் செய்வது வழக்கம். இன்று சித்திரை மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு காலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் வருகை தந்து உள்ளனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசனம் உள்ளிட்ட வரிசைகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. மேலும் கோடை விடுமுறை என்பதால் விடப்பட்ட நிலையிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சுவாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் வந்துள்ளனர். மேலும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துள்ளனர். கோடை விடுமுறை மற்றும் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு தூத்துக்குடி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதன் காரணமாக கோவில் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டமாக பக்தர்களின் கூட்டமாக காணப்படுகிறது. இதையொட்டி கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கடலில் குளிக்கும் பக்தர்கள் பாதுகாப்பாக குளிக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உள்ளது. மாலை இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி முத்துமோகன்.